ஒரு ஏஐ டூல் மல்டிபிள் ஏஐ டூல்ஸ் பண்ற டாஸ்க்கை பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நீங்க கொடுக்குற இன்புட்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஆடியோ கிரியேட் பண்ணலாம், வீடியோ கிரியேட் பண்ணலாம், இன்ஃபோகிராபிக்ஸ் இமேஜ் கிரியேட் பண்ணலாம், மைண்ட் மேப் கிரியேட் பண்ணலாம், ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம், ஃபிளாஷ் கார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரே டூல்ல பாசிபிள். அந்த டூல் பேர் தான் நோட்புக் LLM. இந்த டூல் வந்து நீங்க பிசினஸ் ஓனர்ஸ், மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், சேல்ஸ்ல இருக்கிறவங்க, ரிசர்ச் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இதில் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, இந்த டூல் ஃப்ரீயா கிடைக்கும். இந்த டூல் கூகுளோட டூல். இந்த டூலை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும், நிறையா விஷயங்களை பண்ண முடியும். மினிமம் பர் வீக்குக்கு 5 to 10 hours நீங்கள் டைமை சேவ் பண்ண முடியும். இந்த டூலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரலும் பாருங்கள். உங்களோட ஏதாவது கொரீஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வாட் இஸ் நோட்புக் LLM? உங்களோட ஒரு ஏஐ அசிஸ்டன்ட். ChatGPTக்கும் நோட்புக் LLMக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ChatGPTயில் நீங்கள் ஒரு ரேண்டமான கான்டென்ட் எல்லாமே கொடுக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கொடுக்கும். வேறஸ் நோட்புக் LLM என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன டாக்குமெண்ட், என்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வெப்சைட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை ஸ்டடி பண்ணி அதுக்குண்டான கான்டென்ட் மட்டுமே கொடுக்குமே தவிர ரேண்டம் கண்டென்ட் லைக் அந்த அதர் கண்டென்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்காது. நீங்கள் கொடுக்குற சோர்ஸ்லேருந்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு எடுத்து தரும். அதுதான் நோட்புக் LLMோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். நான் எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறீங்க, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, இல்லை வெப்சைட் URL கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து ஆடியோ, ஈவன் நீங்கள் டெக்ஸ்ட்டை கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து ஆடியோ எடுத்து கொடுக்கும். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதிலிருந்து ஆடியோ எடுக்கலாம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கும், மைண்ட் மேப் கொடுக்கும், ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், குவிஸ் காம்படிஷன்ஸ். நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ஷனல்ஸ் எல்லாமே அதுவே உங்களுக்கு கொடுக்கும். ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத நீங்கள் அதையும் அங்கே செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேறு எந்த ஏஐ டூல்ஸுமே தரதில்லை. கூகுள் உங்களுக்காக ஃப்ரீயாக இந்த டூலை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆடியோ ஓவர்வியூ. ஆடியோ ஓவர்வியூவில் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லேருந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ஆடியோ இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழ் வேணா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், ஹிந்தி, பெங்காலி, கன்னடா, குஜராத்தி, மராத்தி, மலையாளம், பஞ்சாபி, தெலுங்கு, ஆல்மோஸ்ட் இவ்வளவு லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் அது இவ்வளோ லாங்குவேஜஸில் உங்களுக்கு ஆடியோ எடுத்து கொடுக்கும். இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு, லைக் நீங்கள் என்ன மாதிரி சோர்ஸ் எல்லாம் இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், PDF அப்லோட் பண்ணிக்கலாம், வெப்சைட்ஸ் URL கொடுத்துக்கலாம், யூடியூபோட URL கொடுக்கலாம், டாக்குமெண்ட்டை நீங்கள் அனுப்பிச்சி விடலாம், அப்லோட் பண்ணலாம், ஆடியோ ஃபைல்ஸையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஆடியோ ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்ணி R&D பண்ணி வேணும் அப்படின்னு சொன்னாலும் எடுத்து கொடுக்கும். இல்லை டெக்ஸ்ட்டை ஒரு டாக்குமெண்ட்லேருந்து டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலும் அது ரிலேட்டடான உங்களுக்கு வந்து அவுட்கம் அது கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ உங்களோட காம்படிட்டரோட கேட்லாக் அப்லோட் பண்ணுறீங்க, காம்படிட்டரோட ப்ரைஸ் அப்லோட் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஒரு யூடியூபோட லிங்க் அனுப்பிச்சிடுறோம், கஸ்டமரோட ஃபீட்பேக் கொடுக்குறோம், சேல்ஸ் டீம் மீட்டிங்கோட ஸ்கிரிப்டை நீங்கள் கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி இதிலிருந்து எனக்கு கான்டென்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த நோட்புக் LLMலேருந்து நீங்கள் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு, ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை உங்கள் டீமுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். டீமுக்கு ஷேர் பண்ணையில் அவங்களுக்கு வந்து இது ஒரு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள், உங்களோட சேல்ஸ் டீமுக்கு நீங்கள் ஒரு சேல்ஸ் ஸ்கிரிப்ட் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மார்க்கெட்டிங் டீமுக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் டீமுக்கு அது ஷேர் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக இதுலேருந்தே எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நியூ எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்கள் கம்பெனியோட லைக் ப்ரொசீஜர்ஸ், டே 1 என்ன பண்ணணும், டே 2 என்ன பண்ணணும்னு ப்ரீடிஃபைன் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, இது வந்து டன்ஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஒர்க் ஃப்ளோ.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியா லைக் நீங்கள் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரர்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் கேட்லாக் அப்லோட் பண்ணுறீங்க, காம்படிட்டரோட கேட்லாக்கையும் அப்லோட் பண்ணி எங்கே என்னோடய ப்ரைஸ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அதுவும் ரிசர்ச் பண்ணி எடுத்து தரும். ப்ளஸ் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸோட PDF அப்லோட் பண்ணி என்னென்னலாம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா இருக்குது எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணுன்னு அது சஜஸ்ட் பண்ணணும். ஒரு ஆடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஆடியோவை அப்லோட் பண்ணி அதிலிருந்து எனக்கு ஒரு டேட்டாவை எடுத்து கொடு, என்னோடய சேல்ஸ் டீமுக்கு கொடுக்கணுனாலும் அதுவும் பாசிபிள். இஃப் இட் இஸ் அ சர்வீசஸ் பிஸ்னஸாக இருந்ததுன்னா கிளைண்ட்டோட கான்ட்ராக்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு லீகலாக நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்னா அதுவே எடுத்து அந்த லீகல் பாயிண்ட்ஸில் என்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்னு தரும். ஸோ அதை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு பக்கா சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் GST டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி இதுக்கு நான் என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் பயங்கரமாக வேணுமா, நான் ப்ராம்ப்டெல்லாம் கொடுக்கணுமா, அப்படியெல்லாம் இல்லை. உங்களோட ப்ளைன் இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இதில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் உங்களுக்கு கொடுக்க தொடங்கிடும். ப்ளஸ் நோட் புக் வந்து புதுசாக ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நியூ ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்க்கு என்ன மாதிரிலாம் சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஒரு கிளைண்ட்டோட பிராண்ட் கைட்லைன்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்குண்டான டாக்குமெண்ட்டை ப்ரீஃப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே எவ்ரி டீம் மெம்பர்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி டாஸ்க்கை கிளியராக எடுத்து கொடுத்துரும். யூடியூபோட URL காம்படிட்டரோட ஆடை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னீங்கனாலும் அது ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஒரு 10 காம்படிட்டர்ஸோட பிளாக் அப்லோட் பண்ணி அதிலிருந்து எனக்கு கான்டென்ட்டுக்கு ஐடியாஸ் கொடு, அவங்க எதாவது மிஸ் பண்ண கான்டென்ட்ஸை கூட அதை நான் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் பாசிபிலிட்டி இருக்குது. 5 to 10 hours per week இந்த டூலை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக டைம் சேவ் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா லைக் கூகுளில் போங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு லைவாக க்ரோம் ஓப்பன் பண்ணி எப்படி நோட் புக் LLM யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கேஸ் ஸ்டடீஸோட காமிக்கிறேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், சப்போர்ட்டும் ஆகும். ஓகே, நோட் புக் LLM நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியே ஒரு டாட்டாக இருக்கும். அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தால் நோட் புக் LLMனு ஒரு ஐக்கான் இருக்கும். நோட் புக் LLM ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நாங்கள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் URL அப்லோட் பண்ணலாம், வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், PDF அப்லோட் பண்ணலாம், ஆடியோ அப்லோட் பண்ணலாம், ப்ளஸ் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கேசஸில் நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நோட் புக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோடனே நான் ஒரு கான்டென்ட் போட்டிருக்கேன். ஹூ இஸ் செல்வகுமார், ஃபவுண்டர் ஆஃப் 123 டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸ், ஆத்தர் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கொடுத்து இது ரிலேட்டடாக எனக்கு R&D பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். இதை ரிலேட் பண்ணின உடனே எனக்கு லைக் லாங்குவேஜஸ் எவ்வளோ லாங்குவேஜஸில் அந்த ஸ்டுடியோவில் காமிக்குது பாருங்களேன். இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, அதர் லாங்குவேஜஸ், மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேயும் சோர்ஸ் இருக்குது. இப்போ நான் இங்கிலீஷை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கிலீஷோட ஆடியோ ஓவர்வியூ கொடுத்தேன்னா என்னை பற்றி அது ஒரு டேட்டா எடுத்து அதோட ஆடியோ டெக்ஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்லைட் கிளிக் பண்ணிங்கன்னா பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும், வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுக்கும், மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணும், ஃப்ளாஷ் கார்ட்ஸு, ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது காம்படிஷன் அட்டன் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா அது க்ரியேட் பண்ணி தரும், இன்ஃபோகிராஃபிக்ஸ் இமேஜ் அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அது போக டேபிள் ஃபார்மேட்லேயும் உங்களோட டேட்டாஸ் கிடைக்கும். இப்போது எக்ஸாம்பிள் நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸை கிளிக் பண்ணேன். ஃப்ளாஷ் கார்ட்ஸை கிளிக் பண்ணோன்னே எனக்கு எந்த மாதிரி வருதுன்னு பாருங்களேன். ஓகே, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னே அதுவே காமிக்குது அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி ப்ராஜெக்ட்ஸ் ஹேஸ் 123 டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸ் டெலிவர்ட் ஆஸ் ஆஃப் 2026. ஸோ விச் அவார்ட் டிட் மிஸ்டர் செல்வகுமார் டி ரிசீவ் ஃபார் டிஜிட்டல் இனோவேஷன். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் கான்டென்ட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கான்டென்ட் அது எடுத்து கொடுக்குதுன்னு பாருங்களேன். இது எக்ஸாம்பிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸுக்கு காமிச்சேன். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். என்னோட அந்த நான் கொடுத்த டெக்ஸ்ட்டை வச்சு எனக்கு அது ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுக்குது. யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி வீடியோ, ஆடியோ, பவர் பாயிண்ட் கிளிக் பண்ணி கொஞ்சம் லோட் ஆகும். நீங்கள் அந்த லோட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே நான் ப்ளே வீடியோ கொடுக்குறேன். We live inside a system designed to consume our time. Between the endless barrage of notifications, the autoplay videos, and the infinite scroll, our daily attention is under constant assault. While we struggle as consumers, companies are starving. Businesses are fighting cutthroat algorithms just to be seen, desperate for any shred of online visibility. This friction is where இப்போது நான் ஆடியோ கிளிக் பண்ணோன்னே நான் கொடுத்த இன்புட் ரிலேட் பண்ணி எனக்கு ஆடியோ அவுட்புட்டும் கொடுத்துருச்சு.
வீடியோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு வீடியோவும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் மைண்ட் மேப் கிளிக் பண்ணுறேன். மைண்ட் மேப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு மைண்ட் மேப் ஓப்பன் ஆகும். இது மைண்ட் மேப் ஓப்பன் ஆகிருக்கு. மைண்ட் மேப்பில் 1 2 3 டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸ், பிகாஸ் செல்வகுமார் யாருன்னா ஃபவுண்டர் ஆஃப் 1 2 3 டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸ்னு காமிச்சு. இப்போ கம்பெனி ஓவர்வியூ கிளிக் பண்ணுறீங்க. கம்பெனி ஓவர்வியூ கிளிக் பண்ணால் எந்த இயர் ஃபவுண்டட், பேஸ் என்ன, இது என்ன சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க, ஃபவுண்டர் யார், குளோபல் ப்ரெசன்ஸ் எங்கெங்கே இருக்குது, ப்ளஸ் கோர் சர்வீசஸ் என்ன, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். லீடர்ஷிப் அண்ட் விஷன் ப்ளஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ், இந்த மாதிரி மைண்ட் மேப் கொடுத்துரும். நீங்கள் இது ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்கு மைண்ட் மேப் பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது மைண்ட் மேப் நம்ம பார்த்துட்டோம், வீடியோ பார்த்துட்டோம், ப்ளஸ் ஆடியோ. ஸோ நான் ஆடியோவுக்கு இந்த கான்டென்ட்லேருந்து ஆடியோ நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். Picture the person who builds the most addictive attention machines on the internet. Oh yeah, the algorithms, the targeted ads. Exactly. The architect. ஸோ நான் ஆடியோ கொடுத்தோடனே 2 AI பர்சன்ஸே பேசுகிற மாதிரியா அந்த ஆடியோலேயே அதுவே உங்களுக்கு அவுட்கம்மை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷன்ஸ் பர்பஸ்க்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபோகிராஃபிக்ஸ். நீங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸர் R&D பண்ணி அதுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்டாக நோட் புக் எல்லாமே பண்ணிடும். ஸோ உங்களுக்கு டன்ஸ் ஆஃப் டைம் சேவ் ஆகும். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் நான் கிளிக் பண்ணேன். இன்ஃபோகிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணோன்னே நான் கொடுத்த இன்புட்டை வச்சு எனக்கு அதுவே இன்ஃபோகிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை உங்களோட சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரே ஒரு வெப்சைட்ஸில் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரியா ஓகே, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். கூகுளில் போய் நோட் புக் எல்லாம்னு டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டாட்ஸை கிளிக் பண்ணால் கீழே நோட் புக் எல்லாம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் நோட் புக் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நியூ நோட் புக் கொடுங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு நேமிங் செட் பண்ணுறதுனால நேமிங் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 to 5 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸை நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். PDF அப்லோட் பண்ணலாம், வெப்சைட் URL அப்லோட் பண்ணலாம், யூடியூப் லிங்க் அப்லோட் பண்ணலாம், ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து எனக்கு டேட்டா எடுத்து கொடுங்க அப்படின்னா அந்த டேட்டா எடுத்து கொடுக்கும். அந்த ஸ்டுடியோ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணுங்கள், வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள், இன்ஃபோகிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை உங்கள் டீமுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் கீழேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ நோட் புக் எல்லாமே நிறைய பேர் அவுட்லைன் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டீட்டெயில்டு லெவலில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு மேஜிக்ஸ் நடக்கும். இந்த நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பில்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை என்ன க்ரியேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நோட் புக் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். இந்த நோட் புக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பெனிஃபிட் ஆனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் டிப்ஸ்க்கு என்னோட சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.